ஹாய், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் இருக்கக்கூடிய காப்பி அண்ட் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளை காப்பி பண்ணி எக்ஸலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், மேக்ஸ் ஸ்கோர், சயின்ஸ் ஸ்கோர், ஹிஸ்ட்ரி ஸ்கோர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பேஸ்ட் ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நேமுங்கிறது ஒரு ஹெட்டர், அதுக்கு கீழே வந்து இப்போ அலைஸ் ஜான்சன் இருக்கு. இது வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா காலம்ல இருக்கு. நேம் வந்து ஹெட்டர் வந்து காலம்ல இருக்கு, அது கீழே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இதே விஷயத்த நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா ரோவுக்கு மாற்ற போறோம். நேம் ரோல ஹெட்டராகவும் அலைஸ் ஜான்சன் வந்து அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய டேட்டாவாகவும் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ். காலமில் இருக்கிறத ரோவுக்கு சேஞ்ச் பண்ணுறது. இதே மாதிரி ஆப்போசிட்டாக ரோவில் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ண முடியும், காலமுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு எந்த டேட்டாவெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லா டேட்டாவையுமே சேஞ்ச் பண்ணுவோம். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுங்க, Ctrl+C கொடுங்க, காப்பி கொடுத்துட்டு இப்போ எந்த இடத்துல வேணுமோ நமக்கு அங்கே வச்சுட்டு இங்கே பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு டிரான்ஸ்போஸை ஒரு ஆப்ஷனாக காட்டும். ஸோ இப்படியும் நீங்கள் உங்களால் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே டிரான்ஸ்போஸ் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்போஸில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனால என்ன ஆகும், இப்போ டிரான்ஸ்போஸில் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், மேக்ஸ் ஸ்கோர், சயின்ஸ் ஸ்கோர், ஹிஸ்ட்ரி ஸ்கோர் இது எல்லாமே ஹெட்டர். இந்த ஹெட்டர் எல்லாமே எங்கே வந்துருச்சு அப்படின்னா ரோக்கு வந்துருச்சு. அதில் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. இப்படி தான் வந்து நம்ம ரோவில் இருக்கிறத காலத்துக்கும் காலத்தில் இருக்கிற ரோவுக்கும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மாற்றிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறது. ஆப்ரேஷன் இன் த சென்ஸ் அடிஷன், சப்ராக்ஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் காப்பி அண்ட் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் நடக்குது. மேக்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின் அவுட் ஆஃப் போர்ஷன் போயிடுச்சுன்னு வைங்களேன். அவுட் ஆஃப் போர்ஷன் போனதுனால நம்ம இப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரேஸ் மார்க்காக கொடுக்குறோம். ஸோ அந்த 5 மார்க்குங்கிறத அந்த மார்க்கை வந்து நம்ம ஒரு ஒரு செல்லில் போட்டுட்டு அந்த செல்லில் இருக்கிறத காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஸ்கோரில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸையும் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் போங்க. பேஸ்ட் ஸ்பெஷலில் உங்களுக்கு ஆப்ரேஷனுங்கிற ஆப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவிஷன்னு இதான் 5 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதை நீங்கள் ஆடுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு 85 இருந்த இடத்துல இப்போது 90 மாறி இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை கொடுக்குறேன். இப்போ போகிறோம் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் கொடுக்குறோம். ஆட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா இதில் ஆட் ஆயிரும். ஸோ ப்ளஸ் அதனோட ஃபார்மேட்டுமே உங்களுக்கு காப்பி ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த 5 மார்க்ஸை டெலிட்டே பண்ணாலும் உங்களுக்கு இங்கே என்ன ஆகாது அப்படின்னா எதுவுமே வந்து பழைய 85 + 5 19 ஆனது இப்போ 85ன்னு மாறாது. ஸோ அதே டேட்டா தான் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களால் அடிஷன் பண்ண முடியும், டிவிஷன் பண்ண முடியும்,
சப்ராக்ஷன் பண்ண முடியும், மல்டிப்ளிகேஷன் 4மே வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த காப்பி அண்ட் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆப்பரேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காப்பியிங் ஃபார்மெட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சயின்ஸ் ஸ்கோர் வந்து ஃபுல்லாக ரெட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதே மாதிரி எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஸ்கோரும் ரெட் ஆகணும். அதுக்கு நான் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் இந்த காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் அதே மாதிரி சேம் ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஸ்கோரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் போயிட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஸ்பெஷலில் இங்கே ஃபார்மெட்ஸ்னு இருக்கும். ஃபார்மெட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற டேட்டா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்காது, காப்பி பேஸ்ட் ஆயிருக்காது. பட் ஃபார்மெட் இங்கே இருக்கிற ரெட் கலர் டேட்டா இங்கே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபார்மெட் வந்து மாறி வரும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இந்த பேஸ்ட் ஸ்பெஷலுங்க இந்த பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னா டேட்டாஸ் இருக்கும். நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்து உங்களுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் பேஸ்ட் ஸ்பெஷல் போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு வந்து காட்டணும், அந்தந்த இடத்துல இருக்குங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 எக்ஸாமுக்குமே 3 ஸ்கோரை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டோட்டல் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு என்ன அப்படின்னா, இதில் ஆல்ரெடி வந்து என்ன இருக்குது, இந்த செல்லில் நமக்கு ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஃபார்முலாவோட அவுட்புட் தான் நமக்கு இங்கே தெரியுது. ஸோ இப்போ எனக்கு இந்த அவுட்புட்டை மட்டும் நான் காப்பி பண்ணணும், எனக்கு இந்த ஃபார்முலா வரக்கூடாது, இந்த வேல்யூஸ் மட்டும் வரணும் அப்படின்னா, அதுக்கு இதே மாதிரி பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு காப்பி ஒன்லி வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். இப்போ பேஸ்ட் ஸ்பெஷல் இங்கேயும் காட்டுறேன். ஸோ ஒன்லி வேல்யூஸ்னு இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த செல்லை வந்து பார்த்தீங்கன்னா, செல்லை செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த வேல்யூ தான் தெரியும். ஸோ இந்த செல்லை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். பட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், வேல்யூ தெரியும். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 4 ஸ்டெப்ஸையுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.